வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஐடி ரிலேட்டடான கம்பெனிகள் எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது இதில் எப்படி நம்ம முதலீட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி என்னோட புரிதலை நான் ஷேர் பண்ணுறேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ. சரிங்களா? இப்போது ஏஐ வளர்ச்சியினால் இந்தியாவில் இருக்க சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிகள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர ப்ராஜெக்ட் நம்பி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஏஐ வந்துட்டால் அந்த ஏஐ வேலையை செஞ்சு கொடுத்துரும், ஆட்கள் தேவையில்லை அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளுக்கு வருமானம் குறையும். அதனால் என்ன பண்ணுறாங்க, வருமானம் குறைஞ்சா இங்கே லாபம் ஈட்ட முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்கிறதுனால நம்மளோட நிறுவனங்கள் எல்லாமே விலை வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. சின்ன சின்ன நிறுவனங்கள் வேணுன்னா பெரிய பாதிப்பு அடையலாம். ஆனால் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணிவிட்டு எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டாங்க. மேற்கொண்டும் இறங்குவாங்க. இன்னும் முதலீடு பண்ணி வளர்ச்சி ஏஐயை எப்படி வச்சு கம்பெனியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போது இந்த இறக்கத்தை நம்ம முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்தி ஐடி ரிலேட்டடான கம்பெனிகளில் நல்ல கம்பெனிகள் பார்த்து நம்ம முதலீடு பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். இல்லைன்னா ஐடி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணிவிட்டு அதில் ரொம்ப நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட முதலீட்டு ஆலோசனைகளை கேட்டுட்டு உங்களோட முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னோடய புரிதலின்படி எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.